எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. இந்த வீடியோ நான் எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ரீசெண்டாக நான் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு க்ரீன் கார்டு இஏடி அண்ட் அட்வான்ஸ் பரோலில் ட்ராவல் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகியிருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து ஆக்சுவலாக மே 28 யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணேன். நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி அதாவது மே 22 யூஎஸ்ஏஎஸ்லேருந்து ஒரு நியூ ரூல் மாதிரி ஒன்று வந்துச்சு. அது வந்து என்னென்னா, க்ரீன் கார்டு கரண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்தியாவில் போய் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதில் பெருசாக கிளாரிட்டி எதுவும் இல்லை. இது வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த நியூஸ் வந்த உடனே நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்களுடைய அசம்ஷனில் வீடியோஸ் போட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெகட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸாக தான் இருந்தது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, யாருக்குமே பெருசாக எந்த புரிதலும் இல்லை, ஒரு கிளாரிட்டியும் இல்லை. ஆனால் அவங்களுடைய அசம்ஷனில் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. அதில் ஒரு விஷயத்தை பிக் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து க்ரீன் கார்டு இஏடி அண்ட் அட்வான்ஸ் பரோலில் இருந்தால் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணாதீங்க, போனீங்கன்னா நீங்கள் திரும்ப வர முடியாது அப்படின்ற மாதிரி வந்துச்சு. இது எப்போ நடந்ததுன்னா, மே 22 நடந்தது. நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம் மே 28க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது வைரல் ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்து எனக்கு புரியவே இல்லை. என்ன அப்படின்னா, க்ரீன் கார்டு கரண்ட் ஆனால் தான் நம்ம வந்து இந்தியாவுக்கு போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணுன்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. அதுவும் வெரி வெரி ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு எதனால் வந்து க்ரீன் கார்டு இஏடி அண்ட் அட்வான்ஸ் பரோல் அந்த விசா டைப்பை எடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, நான் சில அட்டார்னிஸு ரிலையபிளான அட்டார்னிஸுன்னு நான் நினச்சி நான் யூடியூப்பை ஃபாலோ பண்ணுறேன். அவங்களும் இதையே தான் சொன்னாங்க. ஆனால் யாருமே இது என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து போகக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்லவே இல்லை. எங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி டயலமாவாக தான் இருந்தது. ஆனால் எனிவே புக் பண்ணிட்டோம். சரி, நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா எதுவுமே ஒரு அசம்ஷனாக தான் இருக்குது, எதுவுமே ஒரு கிளாரிட்டி இல்லை. அப்படின்றதுனால நாங்கள் வந்து போகிறதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து மே 25 அதாவது அந்த ஃப்ரைடே வந்து இது நடந்தது. அதுக்கப்புறம் அந்த லாங் வீக்கெண்ட் மே 25 வந்து யாரெல்லாம் அந்த யூடியூப்பில் வந்து க்ரீன் கார்டு இஏடி அண்ட் அட்வான்ஸ் பரோலில் ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அவங்களே இன்னொரு வீடியோவை போடுறாங்க. ட்ராவல் பண்ணலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு 2 days 3 daysல போட்டாங்க. அப்பயுமே வந்து வேறு விதமான இன்ஃபர்மேஷன் வந்து யூஎஸ்ஏஎஸ்லேருந்து வரல. நீங்கள் இதனால் இது அஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டுலாம். ஆனால் இவங்க எந்த அசம்ஷனில் இதை வந்து போட்டாங்கன்றதும் கன்ஃபியூசிங்காக இருந்தது. அகைன் அசம்ஷன் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ்ஸு. இதை வந்து அவங்க போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்டில் எங்களுக்கு ஒரு சின்ன பயமும் கலக்கமும் இருந்தது. போகலாமா வேணாமா, இல்லை நான் மட்டும் இருந்துட்டு யூஎஸ்லேயே ஃபேமிலியை மட்டும் இந்தியாவுக்கு அனுப்பலாமான்னு ஒரு டயலமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இல்லை, போகிறது எல்லாம் கிளம்பிடலாம், ஒன்றும் பெருசாக இருக்காது, ஏன்னா யாருக்குமே கிளாரிட்டி இல்லாமல் ஆளாளுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சதுனால நாங்கள் வந்து மே 28 இந்தியாவுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே போனதுக்கப்புறமா, அதாவது மே 28 இந்தியா கிளம்புறதுக்கு முன்னால் மே 27 என்னோடய நெய்பர் வந்து எனக்கு கால் பண்ணார். அவருக்கு நான் இந்தியா போகிறது ஏற்கனவே தெரியும். அவர் வந்து என்ன சொன்னார்னா, பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டியா, எல்லாம் ஓகேவான்னு சொல்லி கேட்டார். ஆமாம், எல்லாம் பேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே நீ நியூஸ் எல்லாம் பார்த்தியா, என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியுமா, நீ போயே ஆகணுமான்ற மாதிரி கேட்டார். இல்லை, நியூஸ் பார்த்தேன், பெருசாக எந்த கிளாரிட்டியும் இல்லை, அதனால நான் போகலான் தான் இருக்கேன் அப்படின்னேன். ஓகே மேன், இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டார். அங்கேயே இன்னொரு பயம் கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் பிளான் பண்ண மாதிரி மே 28 ட்ராவல் பண்ணோம். நாங்கள் ட்ராவல் பண்ணது வந்து கத்தார் ஏர்வேஸ் மூலிமா நாங்கள் போனது. நிறைய பேர் வந்து கத்தார் ஏர்வேஸ் வழியாக போகிறதில்ல, அதாவது மிடில் ஈஸ்டே அவாய்ட் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரான்ஸ் அப்படிலாம் போயிட்டுருந்தாங்க. பட் நாங்கள் வந்து
நான் பார்த்த ஆர்டிக்கலும் அதுக்கப்புறம் நான் பார்த்த சில இன்ஃபர்மேஷன்லேயும் இது ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை, இந்த வார் சுச்சுவேஷன் வந்து பெருசாக வந்து உங்களை இம்பேக்ட் பண்ணாதுன்ற மாதிரி எனக்கு சில கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுனால கத்தார் ஏர்வேஸ்லேயே நாங்கள் புக் பண்ண மாதிரி போனோம். எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸ்மூத்தாக போய் இந்தியா போயிட்டோம். இந்தியா போன உடனே எனக்கு ஒரு 1 வீக் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. எனக்கு எப்பவுமே அந்த இந்தியாவுக்கு போனேன்னா யூஎஸ்லேருந்து அந்த சேஞ்ச் ஆஃப் வெதர் அண்ட் வாட்டர் வந்து எனக்கு ப்ராப்ளம் ஆகும். அப்போ ஒரு லோக்கல் டாக்டரை போய் நான் பார்த்தப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்போ தான் நான் யூஎஸ்லேருந்து வந்தேன், லாஸ்ட் வீக் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, எப்படி நீங்கள் தைரியமாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை, நான் இந்த மாதிரி இஏடி அண்ட் அட்வான்ஸ் பரோல் இருக்குது, அதனால் நான் வந்தேன் அப்படின்னேன். ஓ, அப்போ நீங்கள் சிட்டிசன் இல்லையா, சரி விட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில் நீங்கள் வந்துட்டீங்க, சரி ஓகே நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்ப அடுத்த ஒரு பயம் கிளம்பிச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட வைரல் ஆகி எல்லாரையும் போயிட்டு சென்றடையுது. அது யாருக்குமே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் எல்லா பக்கமும் நெகட்டிவாக சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் 4 வீக்ஸ் இந்தியாவில் இருந்துட்டு எங்களுடைய லீவை முடிச்சுட்டு வந்தோம். ஒன்ஸ் ஃப்ளைட் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் கத்தார் ஏர்வேஸ் மூலிமா தான் திரும்பவும் வந்தோம். அதுக்கப்புறமா இங்கே இமிக்ரேஷனில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் நான் மெயினாக சொல்லணும். ஒன்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறமா நான் என்னுடைய சிட்டியை நான் ரீச் பண்ணதுக்கப்புறமா இமிக்ரேஷன் லைனில் ஒரு பெரிய லாங் லைன் இருந்தது. அங்கே இன்னொரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். யாருமே வந்து என்னுடைய ஏஜ் குரூப்போ இல்லை லைக் 30 to 45 வந்து எந்த விதமான முகங்களையும் நான் ஃப்ளைட்லேயும் பெருசாக பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து இமிக்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி அந்த லைன்லேயும் பெருசாக பார்க்கல. இதுக்கு இன்னொரு ரீசன் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆல்ரெடி இந்த நியூஸ் எல்லா பக்கமும் போகிறதுனால நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதையே அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அன்டில் ஆர் அன்லஸ் இட்ஸ் வெரி அர்ஜென்ட்டு. மேபி சிட்டிசன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. நான் மோஸ்ட் ஆஃப் தெம் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க தான் இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் B1 விசா அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வந்தாங்க. அது இன்னொரு பயத்தை கலப்பிச்சு. உண்மையிலேயே வந்து இது பிரச்சனையும் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடாது. இமிக்ரேஷன் லைனுக்கு கிட்ட போகிற வரைக்கும் ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இமிக்ரேஷன் போனோம். அவர் வந்து ரொம்ப கூலாக இருந்தார். அவருக்கு கேட்ட ஒரே ஒரு கேள்வி, எவ்வளோ நாள் நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா எங்ககிட்ட இருந்த இஏடி கார்டை கொடுத்தோம், அது தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் பரோல் கேட்டார், பாஸ்போர்ட் கேட்டார், கொடுத்தோம். அப்புறம் வந்து நார்மலாக இந்த இஏடி க்ரீன் கார்டு இஏடி அட்வான்ஸ் பரோலுக்கு 1 more வெரிஃபிகேஷன் இருக்கும். அது எல்லோ பேக்குன்னு வாங்க. அந்த எல்லோ பேக்கில் போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போனவுடனே அவங்க வெரிஃபை பண்ணி எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. எந்த விதமான நான் பயந்த அளவுக்கோ இல்லை நாம் நெகட்டிவான நரேட்டிவ் செட் பண்ண அளவுக்கோ அங்கே எந்த விதமான பேனிக்குமே இல்லை. நீங்கள் வேணால் நினைக்கலாம், உனக்கு வந்த சிச்சுவேஷன் பற்றி நீ சொல்கிற, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த ஏர்போர்ட்லேயே எந்த விதமான சலசலப்பும் இல்லை. ஆஸ் லாங் அஸ் யூ ஹாவ் அ ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்ஸு. நீங்கள் எந்த விதமான பொய் சொல்லாமல், உங்களுடைய இல்லீகலாக எந்த ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் பண்ணாமல், உங்கள்கிட்ட கரெக்டான டாக்குமெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை வந்து நான் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை அப்படியே நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வரும்போது அதில் ஒரு கிளாரிட்டி இல்லாதப்ப நீங்கள் யூடியூபர்ஸோ இல்லை நீங்கள் வந்து வீடியோஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய வியூஸ்க்கும் ரெவென்யூக்காகவும் இந்த மாதிரி வீடியோஸை போஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப நிறைய பேரோட லைஃப்பை இம்பேக்ட் பண்ணுது. உங்களுக்கு அசம்ஷனாக நீங்கள் ஏதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா போடாதீங்க. உங்களுக்கு வந்து கிளியராக இதுதான் நடக்குது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். வியூஸ்க்காகவும் ரெவென்யூக்காகவும் இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று ஒருத்தங்க எங்களை மீட் பண்ண வந்தாங்க. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டை பற்றி சொன்னாங்க. அவங்களுக்கும் வந்து க்ரீன் கார்டு இஏடி அண்ட் அட்வான்ஸ் பரோல் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்தியாவில் ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நெகட்டிவ் நரேட்டிவ்ஸ் நிறைய செட்டப் ஆனதுனால அவங்க வந்து இந்தியாவுக்கு போகிற ட்ராவல் பிளானிங்கே போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சர்ஜரியுமே போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருடைய
தூக்கத்தையுமே கெடுக்குது. இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ஸோ இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அடுத்த கண்டென்ட்டை தேடி போடுறதுக்கு உண்டான வேலை இல்லை. இது நிறைய பேர் இம்பேக்ட் பண்ணுது. சூஸ் ஆப்டிமிசம். நீங்கள் வந்து இப்போ யாராவது இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே கம்ப்ளீட்டாக நம்பாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி யாராவது சொல்லும்போது அவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை நீங்கள் யாராவது ஒருத்தங்களை பார்த்தீங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து டைரெக்டாக எந்த பதிலுமே இருக்காது. ஸோ ஒரு 0.0001 சான்ஸ் இருக்கிற ஒரு விஷயத்தை 100% மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம நெகட்டிவை வந்து இது பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். இது என்னுடைய பியூர் எக்ஸ்பீரியன்ஸு. உங்கள்கிட்ட கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். அப்படியே ஏதாவது ஒஸ்ட்டு சினாரியோவில் ஏதாவது ஆச்சுன்னா கூட அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கும், இல்லை காட் மே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பிளான். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது பிளான் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ணுங்கள். கடவுள் மேலே பாரத்தை போடுங்க. ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க. மிடில் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் ட்ராவல் பண்ணலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கத்தார் ஏர்வேஸ் வந்து நிறையா இது இல்லை, ஆக்சுவலாக வந்து பீப்புளை நிறையா பார்க்க முடியல. முன்னாடியெலாம் ரொம்ப பிஸியாக இருக்கும், இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் வார் சிச்சுவேஷன். ஆனாலும் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து வீசாவில் இருக்கோம், இல்லை யூஎஸ்க்கு நான் வரல அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த வீடியோஸை நான் உங்களை பார்க்கணுன்னு நான் சொல்கிறது வந்து பாசிட்டிவாக நாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் பயந்த அளவுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. எங்கள் ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணி திரும்பி வந்தோம். நீங்கள் வந்து யாராவது இந்த மாதிரி நெகட்டிவாக வீடியோஸ் போட்டாங்கன்னா அதை நம்பாதீங்க. கரெக்டான சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா மட்டும் அதை நீங்கள் நம்புங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மிக்க நன்றி.